ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வாங்க டிஸ்க்ளைமர் பார்த்தலாம். ஐம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். ஸோ நாங்கள் ஷேர் பண்ணக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஷேர் பண்ணப்படுகிறது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய சார்ட் அனலைசிஸ் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு கேண்டில் ஸ்டிக் பற்றின இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காகவே ஷேர் பண்ணப்படுகிறது. ஸோ நீங்கள் ஒரு எஜுகேஷன் கண்டென்ட்டாக மட்டுமே இதை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று வீடியோவில் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா, பட்ஜெட் டே இன்னைக்கு நம்மளோட ப்ரிடிக்ஷன் என்ன இருந்தது, அது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம போட்டிருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 800 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு நம்மளுடைய லெவல்ஸ் இருந்துச்சு. அந்த லெவல்ஸ் எல்லாமே கரெக்டாக எக்ஸாக்டாக ஒர்க் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் நேத்தியோட மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 11:20 வரைக்குமே ஒரு செல் ட்ரெண்டில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஷார்ப்பாக ரெக்கவரி ஆகிட்டு மார்க்கெட் வந்து 25,081 வந்து க்ளோஸ் ஆகிருந்தது. இப்போ லாஸ்ட் நைட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் யூஎஸ் ட்ரேட் டீல். ஸோ இந்த ட்ரேட் டீல் மூலிமா வந்து ஒரு பெரிய மூவ் வந்து எதிர்பார்க்கலாம் நிஃப்டியில், ஓவரால் இந்தியன் மார்க்கெட்லேயும் கூட. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 to 800 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகலாம் இன்னைக்கு. இப்போ நான் டைம் வந்து 7:40 AM ஆகிட்டுருக்கு, டியூஸ்டே 3rd February. ஸோ 700 to ஒரு 750 பாயிண்ட்ஸ் கேப் அப் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு 25,850 அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம் கேப் அப்பில். அதுக்கப்புறமும் கூட நமக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 26,112 அந்த ரேஞ்ச் வரைக்குமே போகலாம். ஸோ இது வந்து அடுத்த இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1030 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இங்கேருந்து நிஃப்டி வந்து ஒரு ஹியூஜ் ஒரு கேப் அப் ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 150 பாயிண்ட்ஸாவது மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது என்னோட ப்ரிடிக்ஷன். ஸோ எப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டே இருக்கு. பட்ஜெட் டேல வந்து இவ்வளோ ஃபால் ஆகுது, அதுக்கப்புறம் இவ்வளோ அதிகமாகுது அப்படின்னா இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எவ்ரி ட்ராப் இஸ் ஏ ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்ரி ஃபால் இஸ் ஏ ஆப்பர்ச்சுனிட்டி. பட் நம்ம ரீட்டைலர்ஸ் எப்படி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபால் ஆகும்போது தான் அவங்க வந்து வெளியே வருவாங்க. பட் பிக் இன்வெஸ்டர்ஸ் இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபால் ஆகும்போது தான் உள்ளே வருவாங்க. நாம் வந்து பீக்கில் இருக்கும்போது தான் நமக்கு தெரிய வரும், ஓகே நல்லா பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, உள்ள போகலாம் அப்படின்னு. அப்போ அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் நம்மக்கிட்ட செல் பண்ணிவிட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க. நம்ம வந்து அப்போ தான் நம்ம வாங்கவே போவோம். ஸோ இதுதான். ஸோ இந்த தாட் ப்ராசஸ், இந்த திங்கிங்கை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுமே சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ எவ்ரி ஃபால் இட்ஸ் நாட் எ ஃபியர், இட்ஸ் எ ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது நிறைய டைம் நீங்கள் வந்து ஒரு லார்ஜர் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லாஸ்ட் டைம் பாருங்கள், September 30th 24,600. அதுக்கப்புறம் அங்கிருந்து எவ்வளோ பெரிய ஜம்ப் ஆச்சு பாருங்க. ஆல்மோஸ்ட் 1,500 பாயிண்ட்ஸ் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் எவ்ரிடே கேப் தான் புல்லிஷ் கேண்டில் போயிட்டே இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க லோ வந்ததே பார்த்தீங்கன்னா 25,300, அதுலேருந்து கூட 1,000 பாயிண்ட்ஸ். ஸோ இப்படிதான் நம்மளுடைய நிஃப்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள லோ பார்த்தீங்கன்னா 24,400. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்த 24,000 கீழே போயிருக்காது. ஸோ அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அக்ரெசிவ் பையிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை தான் நம்ம பட்ஜெட் டே அன்னைக்குமே நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. பட் நியூஸ் ஒன்றும் அன்னைக்கு பெருசாக சொல்லலை. பட் ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி நியூஸ் வருது. ஸோ அதை வந்து அந்த மொமெண்டமே சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ மேலே இருக்கிற ப்ராஃபிட்ஸ் அங்கே ஆல்ரெடி புக் பண்ணிட்டு அங்கே ஒரு செல் ஆஃப் பண்ணிட்டு இங்கே ஒரு ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் வந்து இங்கே வந்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அட் த சேம் டைம் கோல்டோட ப்ரைஸ், சில்வரோட ப்ரைஸ், இது எல்லாமே நீங்கள் வச்சு பார்க்குறப்போ, ஸோ அங்கே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கே செல் பண்ணிட்டு இங்கே மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளால கிளியராக பார்க்க முடியுது. ஸோ அதை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ நமக்கு பட்ஜெட் டேக்கு முன்னாடியும் சரி, எல்லாமே அதுக்கு ப்ரிப்பேர் ஆகியிருக்காங்க. கோல்டு, சில்வர் இருக்கிற
இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கண்டினியூ ஆகிற பட்சத்தில் இன்னும் அப்மூவ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தியா யூரோப் டீல் வேறு அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸ் இங்கே இப்போ ஆட் ஆகிட்டு இருக்கு. இப்போது இந்த பாசிட்டிவ் நியூஸ் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு February 1 ஆர் 29 January 28, 29 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் அது அந்த அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் வந்து பட்ஜெட்டில் பெருசான அது ஹைலைட் பண்ணவும் இல்லை, ஒரு ரொம்ப பெரிய பாசிட்டிவ் நியூஸும் இல்லை. ஸோ அங்கே ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த அந்த ஒரு ட்ராப்பிங் இஸ் அந்த ட்ராப் ஆனதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணி நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ உள்ளே வந்து அந்த ஒரு கேண்டில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு விக்கோட ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது. ஸோ இது என்ன இண்டிகேட்ஸ் பண்ணுது அப்படின்னா இங்கே வந்து ஒரு அக்ரெசிவ் பையிங் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதோட கண்டினியூட்டி இந்த நியூஸு எல்லாமே வச்சு பார்க்குறப்போ இது வந்து ஒரு அப்மூவ் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ வரக்கூடிய நாட்களில் எப்படி கண்டினியூ ஆகுதா இல்லை என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். பட் ஒரு கேப் அப் அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு கேப் ஃபில்லிங்கோடைய கான்செப்ட் இருக்குது. ஸோ அது இவ்வளோ பெரிய கேப் அப் எப்படி ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். பட் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இன்னையோட லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26,112. ஸோ இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1030 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்மூவ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சென்செக்ஸ் நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். சென்செக்ஸும் மொரலஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ சென்செக்ஸ்க்கு வந்து நம்ம செப்பரேட்டாக இது பண்ண வேணாம். நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் மாதிரி வேணால் கால்குலேட் பண்ணிங்க. இப்போ ஒரு இது 4% மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சென்செக்ஸ்க்கும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4% நீங்கள் வந்து அங்கேருந்து ட்ராப் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி லெவல்ஸ் வந்து சென்செக்ஸ் போட்டிருக்கோம். பட் அப்சைட் லெவல்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன்.